ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து தலைவன் தலைவி. இந்த படத்துல வந்து பாண்டியராஜன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையா ரொம்ப யதார்த்தமா சூப்பரா இயக்கியிருக்காரு நம்ம பாண்டியராஜன். இந்த படத்துல ஆரம்பத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு தெரியாமையே அவரோட பிள்ளைக்கு வந்து முடி எடுக்கிறதுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு விஜய் சேதுபதி ஸ்பாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, ஏன் இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாட்றாங்க அப்படிங்கிறத தான் படத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து காட்டுறாங்க. 2 குடும்பமே வந்து அடிதடிக்கு வந்து ரொம்ப பேர் போனவங்களா இருக்காங்க. அதே நேரத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு புரோட்டா கடை வச்சு ரொம்ப சூப்பரா வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கு. குடும்பமே அதுல உழைக்கிறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நித்யா மேனனை பார்த்து அவருக்கு பிடிச்சு போயிருது. கல்யாணம் பண்ற வரைக்கும் 2 பேருமே போயிடுறாங்க. அந்த டைம்ல தான் தெரிய வருது. அதாவது விஜய் சேதுபதி வந்து தவறா வந்து அந்த ஊர்க்காரனே வந்து நித்யா மேனன் குடும்பத்துல சொன்னதுனால, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல பேசி முடிக்கிறாங்க. ஆனா வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு பேசி முடிச்சுட்டு எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, இப்ப வந்து எங்க ஊர்க்காரவங்கள வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து பொண்ணு வீட்டிலேயே போய் பிரச்சனை பண்றாரு. அப்ப அவங்க எல்லாருமே வந்து நித்யா மேனனை வந்து நீ சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வரவே கட்டிக்கிறேன், நீங்க பார்த்து கொண்டு வந்த மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்துல வந்து இவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, புரோட்டா, சால்னா இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே வந்து நித்யா மேனன் வந்து அவர் வந்து பிக்கப் பண்றக்காண்டி நெறைய வந்து கொண்டு வந்து குடுப்பாரு. இந்த சாப்பிடுமா அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அவங்கள வந்து அந்த புரோட்டா, சால்னாவ டேஸ்ட்டா சாப்பிடுறத பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு சீனா இருக்கும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி, எதனால பிரச்சனை வருது? இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போனதுக்கு பின்னாடி, ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்றத வந்து பார்க்கும்போது நம்ம நித்யா மேனன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டா பார்க்க விட்டவங்க, போக போக வந்து விஜய் சேதுபதி அம்மாவே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து சர்வன்ட் வேலை எல்லாமே பார்க்க வச்சுருவாங்க. இது நாளடைவுல வந்து பிரச்சனை உருவாகுது. அதாவது நித்யா மேனன் குடும்பத்தில வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன கட்டி குடுத்ததுக்கு அவங்க வந்து ஹோட்டல்ல உன்னைய ஒரு சர்வன்ட்டா தான் வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அடிக்கடி கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 100 தடவ கோவிச்சுட்டு போயிறாங்க. 100 தடவ விஜய் சேதுபதி போய் மன்னிப்பு கேட்டு பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துர்றாரு. விஜய் சேதுபதிக்காகவே அந்த வீட்ல வாழ வராங்க நித்யா மேனனு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமியார் டார்ச்சர் ஒரு பக்கம், நாத்தனார் டார்ச்சர் ஒரு பக்கம். கண்ணம்மா விஜய் டிவி புகழ் கண்ணம்மா வந்து இந்த படத்துல நாத்தனாவா வந்திருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது வந்து என் வீடு, என் வாசல். இந்த இடத்துல இன்னொருத்தி வந்து அதிகாரம் பண்ணா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாரி அவங்க சொல்ல வரும்போது, அது நித்யா மேனனுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே கொண்டு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாழ வந்த வீட்ல வந்து அவங்களும் அத எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதான உண்மை. இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒரு கட்டத்துல கோச்சிட்டு போன நித்யா மேனன் வந்து திரும்ப வரவே இல்ல. அவங்க வீட்ல வந்து அவங்க அண்ணன் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடியாள வச்சு வீட்ல வந்து விஜய் சேதுபதி வீட்ல எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு. கடையும் அடிச்சு நொறுக்கிறாரு. இப்படி 2 தரப்பும் பிரச்சனை அதிகமாகி போயிட்டு இருக்கும்போது, விஜய் சேதுபதி ஒரு கடத்தையும் மீறி நித்யா மேனன் வீட்டுக்கு போகாமயே அப்படியே ஒதுங்கிறாரு. இப்படி ஸ்டேஷன்ல பிரச்சனை, ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் பண்ணி பண்ணி சேர்ந்து வாழ்ந்தாலும், ஒரு இடத்துல டைவர்ஸ்லயே போய் நின்றுது. டைவர்ஸ் வாங்குனதுக்கு பின்னாடியே நித்யா மேனன் வந்து அவங்க வீட்ல இருக்காம, விஜய் சேதுபதி வீட்லயே வந்துடுறாங்க. கதையோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஒரு முடிவு கிடையாது. அது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். கணவன் மனைவி ஒத்து போயிட்டா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்கிறத பாண்டியராஜன் ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்லியிருக்காரு. படத்துல பார்த்தீங்கன்னா, 2 பேரோட நடிப்புமே சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலியா போய் நம்ம அதாவது ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். படத்துல வந்து விஜய் சேதுபதியோட நடிப்புல ரொம்ப அபாரமா இருந்தாலும், சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா கத்தி கத்தி படம் முழுசுமே பேசுறாரு. அது வேண்டியதே இல்ல. அவருக்கு ஜோடியா நித்யா மேனனும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. இது 2மே படத்துல மைனஸ் தான். பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாம். மத்தபடி படத்துல வந்து எந்த குறையுமே கிடையாது. விஜய் சேதுபதி அப்பாவா சரவணன்னா அவர் பங்குக்கு நல்லா ஒரு அருமையான நடிப்பை குடுத்திருக்காரு. அப்படி படம் முழுக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடுத்த கேரக்டர்ல வந்து ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா, அழுத்தமா சொல்லியிருக்காரு இயக்குனர் பாண்டியராஜன். இந்த படத்துக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேரியர்லயே வந்து இந்த படம் இப்ப அதிக ஒரு வசூல் ஆகக்கூடிய படமாவும் இங்க வந்திருக்கு. படம் முழுக்க வந்து புரோட்டா, மதுரை புரோட்டா, சால்னாவ பத்தி ரொம்ப சூப்பராவே வெரைட்டீஸா நெறைய சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பா வந்து நைட்டு கண்டிப்பா சாப்பிடும்போது புரோட்டா, சால்னா சாப்பிட்டு தான் படுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு படம் முழுக்க வந்து கமகமண்டு ஒரு நல்ல ஒரு இதா வந்து இயக்குனர் வந்து இந்த படத்துல வந்து மதுரை ஃபேமஸ் புரோட்டாவ வந்து நல்லா காமிச்சிருக்காரு. ஃபிரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்க கருத்துக்கள படம்